உலகெங்கிலும் வாழக்கூடிய எண்ணுயிர் ஆலகுட்டியார்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் 23 இந்தியாவின் மிகப்பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸின் தி சேல்ஸ் எக்ஸ்போ டேட். சேல்ஸ் எக்ஸ்போ தள்ளுபடிகள் அதிகமாக கிடைக்க போகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் நிறைய வீடியோஸ், போஸ்டர்ஸ், டெலிகிராம் குரூப்ஸ் இந்த மாதிரி தகவலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் கூட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 23ஆம் தேதி ₹1 இருந்து ₹999 ஏகப்பட்ட பொருட்ஸ், ஐபோன்ஸ் கூட தராங்களாம். கேட்டா நம்ப முடியல. ஆனா தாராளன்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப்ஸ் மூலமா நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ்ல நிறைய பேர் தங்களோட டீடைல்ஸ் கேஷ் இழக்க வாய்ப்பு உள்ளது. சரி, ஒரிஜினல் வெப்சைட்ஸ்ல எவ்வளவு காஸ்ட் ஆஃப் அமௌண்ட்ல தராங்க? போன வருஷம் வெளியான ஃபோன்ஸ் ஐபோன் 15ன்னு நினைக்கிறேன், அது வந்து ₹54,000 தரதா சொல்லி போட்டிருக்காங்க. பட் போன வருஷம் பிட்ஃபுல் இண்டே போட்டப்பயே ₹60,000 ஃபோன் தந்தாங்க. இந்த வருஷம் ஐபோன் 16 19 என்ன வருஷம் தெரியல, ஐபோன் இந்த வருஷம் அந்த மாடல் அதே ரேட்டுக்கு வருது. அப்ப அந்த பொருளோட வேல்யூ வந்து கம்மியாக தானே ஆகுது. சேல்ஸ் வந்து நீங்க பாருங்க, டிஸ்கவுண்டா தரலாம். நான் வந்து ஏ டு டி நந்தா ப்ரோ வீடியோ பார்த்தப்ப அவர் சொன்னது டிப்ரிசியேஷன். ஒரு பொருளின் தேவை குறையும் பொழுது அதன் விலை ஆட்டோமேட்டிக்கலா குறையுது. இப்போ இந்த ஃபோன்ஸ் டிப்ரிசியேஷனுக்கு நான் அப்படி ஒரு மீனிங் பண்றேன். பட் அப்படி கிடையாது. டிப்ரிசியேஷன்றது நீங்க வாங்கின ஒரு பொருள் பயன்படுத்த அதனோட பாகங்கள் தேய அதை பயன்படுத்தப்பட்ட அந்த நாட்களுக்கு ஏற்றவாறு விலை குறையும். அதுதான் டிப்ரிசியேஷன் சொல்லி நினைக்கிறேன். இப்படி டிப்ரிசியேஷன் ஆகிற ஒரு பொருளை ஆஃபர்ன்ற பேர்ல நம்ம தலையில ரிட்டன் திட்டுறாங்களே, இது நியாயமா? நீங்க நிறைய இன்ஃபுளுசர் சொல்றாங்க, ஏங்க நைட்டு தூங்காதீங்க, நைட்டு தூங்குனீங்கன்னா இந்த சேஃபான இந்த பெஸ்ட் ஆஃபர்ஸ் நீங்க விட்டுருவீங்க. ₹1 இருந்து ₹999 ஏகப்பட்ட பொருட்களை வாங்கலாம். எஸ், வாங்கலாம். கண்டிப்பா இந்த இன்ஃபுளுன்ஸ் வாங்குவாங்களா? ஐ கொஸ்டின். இந்த இன்ஃபுளுன்ஸ் வாங்குவாங்களா? கிடையாது. இவங்க எதுக்காக இதை பண்றாங்க? ஒன்னு அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அண்ட் டெலிகிராம் பேஜஸ் த ஃபேக் மார்க்கெட்டிங். இந்த ரெண்டு விஷயத்தினால நம்மளோட இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. நம்மளால நீங்க பார்த்து சிரிப்பீங்க, ஆனா அந்த இன்ஃபுளுசர்ஸ் மார்க்கெட்டிங்ல இந்த மாதிரி பண்றாங்க. அதுவும் ஹூட் போடுறாங்க. எப்படி? எங்க செப்டம்பர் 21 நைட்டு தூங்காதீங்க, உங்களுக்கு சேஃபான பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ₹1,999 ஏகப்பட்ட பொருள் இந்த பிட்ஃபிலியர் டேஸ் ஆஃப் சொல்லியும் கிரேட் இந்தியா சேல்ஸ் சொல்லி வருது. சரி, ஆஃபர்ஸ் எல்லாம் வருது, டிப்ரிசியேஷன் சொல்லி என்ன சொன்னாலும் விலை குறையும் போது நான் வாங்கிடுவேன் சொல்லி ஏகப்பட்டு பார்ப்பீங்க. ஆஃபர்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி வாங்க போறீங்களா? ஒன்ஸ் டைம் யூ வில் த விசிட் லோக்கல் ஷாப்ஸ். நம்ம ஊர்ல ஏகப்பட்ட மொபைல்ஸ் கடை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் போடதான் செய்யறாங்க. அப்ப அந்த ஆஃபர்ஸ் யாருமே கண்டுக்கிறது இல்லையே, கண்டுக்கிறவும் மாட்டாங்க. காரணம் த மைண்ட் செட். ஆன்லைன்ல ஒரிஜினல் பீஸ் கிடைக்கும், இல்லைன்னா செகண்ட் ஹேண்ட் பீஸ், தேர்ட் பீஸ் இந்த மாதிரி தானே கிடைக்கும். அப்ப இது ஒரிஜினலா இல்லைன்னு சொல்லி கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நீங்க வாட்டிக்கு உட்காந்துருவீங்க. ஒரு தடவை நீங்க ஒரு லோக்கல் ஷாப்ஸ் போங்க, ஆப்பிள் போனா ஐஎம்ஐ நம்பர் போட்டு பாருங்க. ஆப்பிள் போனோட ஐஎம்ஐ நம்பர் போடுறதுக்கு அவங்க வெப்சைட் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் வந்துடும். ரிப்பேரா இருக்கா, ரிப்பேர் பண்ணிருக்கான்னு சொல்லி டீட்டெயில்ஸ் சொல்லி சொல்றாங்கல்ல, அதை போய் பாருங்களேன். நம்ம ஊர்லயே ஆப்பிள் போன் விற்கிறாங்களே, ஆப்பிள் ஐபோன் விற்கிறாங்களே, அதை நீங்க பாக்கலாமே. ஆப்பிள் ஐபோன் தான் வாங்கி புது போன் கூட்டமா அவன் திறக்கிற அந்த கடையில போய் நின்று வாங்குறீங்க. என்னடா ஆப்பிள் ஐபோனை பத்தி சொல்றான்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா அந்த விஷயத்தான் எல்லாரும் நோட் பண்றாங்க. ஆப்பிள் ஐபோன் தான் ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய போன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ரேட் நாளைக்கு குறையுதுன்னு சொல்றாங்க. அதே போல நம்ம ஊர்ல ஒரு தடவை கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் போய் வாங்குங்க, தப்பு இல்லையே. நம்ம ஊர்ல என்ன பொருள் கிடைக்கிறதோ அந்த பொருளை ஆன்லைன் மூலமா நம்ம வாங்குறதுல தப்பு இல்லை. நம்ம ஊர்லயும் வணிகர்கள் இருக்காங்க, நம்ம மாநிலத்திலயும் வணிகர்கள் இருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல யாருக்கோ ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல இருக்க ஒரு ஆளுக்கு கொடுங்க, அவ்வளவுதான் நான் கேட்கிற ஒரு விஷயம். நம்மளோட இயலாமை காரணமாக இன்னைக்கு நிறைய ஆப்ஸ் அண்ட் ஏஎஸ் நிறைய உருவாக்கிட்டு இருக்கு. அது போலதான் இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுத்து ஏமாத்துறாங்க. நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை ஆஃபர்ன்ற பொருளை நம்ம கண்டிப்பா வாங்கிதான் போட போறோம். ஏர்பட்ஸ் நம்ம ஊர்ல எவ்வளவோ கடைகள் விற்கிறாங்க. ஆஃபர்ஸ் அவங்க ₹1 ஏர்பட்ஸ் தந்தாங்க, எல்லாருமே தரதான் செய்றாங்க. எங்க கடைக்கு நீங்க விசிட் பண்ணா இது பண்றோம் அது பண்றதுன்னு சொல்றாங்க. அதை போய் வாங்குங்களேன். ஆன்லைன்ல ஒரு ₹100 தரான்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கும் இங்க நீங்க ₹100 தரான்றதை வாங்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. காரணம் நாளைக்கு நீங்க ரிப்பேர் ஆனாலும் நம்ம ஊர்ல போய் கேட்கலாம். இப்போ ஆன்லைன்ல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்ல மொபைல்ஸ் விற்கிறாங்க. எத்தனை மொபைல்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு? கிடையாது. சில மொபைல்ஸ் எல்லாம் நீங்க போய் சர்வீஸ் சென்டருக்கு போயிருங்க சார். நம்ம ஊர்ல அந்த சர்வீஸ் சென்டர் இருக்கா? கிடையாது. அப்ப சர்வீஸ் சென்டருக்கு எப்படி நீங்க அனுப்பீங்க? அதை நீங்க யோசிக்கணும். மக்கள் யோசிச்சாதான் இதுல வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும்.
நம்ம ஊர்ல சர்வீஸ் சென்டர் இல்லாத ஒரு பொருளுக்கு நம்ம ஏன் ஆஃபர்ன்ற பேர்ல விலை கொடுத்து வாங்கணும்? ஐ வில் ஆஸ்க் த கொஸ்டின். ஆக மக்களானவர்கள் இந்த தீபாவளி வரைக்கு நம்ம ஊர் வணிகர்கள், மொபைல்ஸ் கடை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், பழக்கடை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், வேட்டு கடை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம ஊர்ல வாங்குங்க. இப்ப சிவாசி விலைக்கு கம்மி விலையில் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஐயா சிவாசிலே நீ கம்மி விலைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்க. அதையும் எனக்கு எப்படி கம்மி விலைக்கு தர முடியும்? நீங்க ரூ. 1,00,000 ரீட்டெயில்ல வாங்குறதும், அவன் ஹோல்சேல்ல வாங்குறதுக்கும் கம்மியா பொருட்கள் அதிகமாகுதுல்ல. அந்த மாரி தான். ஆப்பிள் ஐஃபோன் ஸ்டார்ட் இருக்கிற வரைக்கும் தான் ரேட் கம்மியா ரேட் வச்சிருப்பான். ஸ்டார்ட் முடிஞ்சோனே மறுபடியும் ரேட்ட ஹையா ஆக்கிருவாங்க. அப்ப நீங்க ஒரு பொருள ஹைப் பண்ண தான் அந்த பொருளானது ரேட் ஏறுமே தவிர்த்து, ஹைப் இஸ் மேக் த பெஸ்ட் ப்ராப்பர் சேல்ஸ். இப்படி நம்ம வந்து பல விஷயங்கள பேசலாம். ஆனால் யார் கவனிக்க போறீங்க? எப்படியுமே மற்றானவர்கள் ஆஃபர்ஸ் வந்துட்டால் கண்டிப்பா அந்த பொருள வேண்டாம்னாலும் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. பல விஷயங்கள்ல இருந்து நம்ம சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்து மட்டும் நீங்க முடிவு பண்ண வேண்டாம். இது போல ஏகப்பட்ட பேர் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்ல வீடியோஸ் போட்டிருக்காங்க. அத பாருங்க. நியூஸ் ஆர்டிகல்ஸ படிங்க. அதன் மூலமா உங்களுக்கு தெரியும். நம்ம ஊர் லோக்கல் வணிகர்கள ஒரு முறை போய் பார்த்து சப்போர்ட் த நம்ம ஊர் வணிகர்கள். நன்றி, வணக்கம். இது ஆலமுட்டையார் கீழ். நான் உங்கள் காளிராம்.